நெல்லை திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கம் நடத்தும் வாலிபர் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க இப்போ நம்ம ஒரு பாடலை பார்க்கலாம். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், உறங்காது உன்னை காத்திடுவாரே. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், உறங்காது உன்னை காத்திடுவாரே. கலங்காதே மகனே, திகையாதே மகளே, கலங்காதே மகனே, திகையாதே மகளே. ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், உறங்காது உன்னை காத்திடுவாரே. கிருபையால் தாங்கினாரே இது நாள் வரையிலே, கிருபையால் தாங்கினாரே இது நாள் வரையிலே. இனிமேலும் தாங்கி உன்னை கண்மணி போல் காத்திடுவார், இனிமேலும் தாங்கி உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே மகனே, திகையாதே மகளே, கலங்காதே மகனே, திகையாதே மகளே. ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், உறங்காது உன்னை காத்திடுவாரே. கவலைப்படுவதினால் கஷ்டம் எல்லாம் தீர்ந்திடுமோ, கவலைப்படுவதினால் கஷ்டம் எல்லாம் தீர்ந்திடுமோ. கண்ணீரை காணும் தேவன் உன்னருகே நிற்கின்றாரே, கண்ணீரை காணும் தேவன் உன்னருகே நிற்கின்றாரே. கலங்காதே மகனே, திகையாதே மகளே, கலங்காதே மகனே, திகையாதே மகளே. ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், உறங்காது உன்னை காத்திடுவாரே. மலை போல் சோதனைகள் தினம் உன்னை சூழ்ந்தாலும், மலை போல் சோதனைகள் தினம் உன்னை சூழ்ந்தாலும், சேனைகளின் கர்த்தர் இயேசு உன்
உனக்காயாவும் செய்வார். சேனைகளின் கர்த்தரேசு உனக்காயாவும் செய்வார். கலங்காதே மகனே, திகையாதே மகளே, கலங்காதே மகனே, திகையாதே மகளே. ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். உறங்காது உன்னை காத்திடுவாரே. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். உறங்காது உன்னை காத்திடுவாரே. கலங்காதே மகனே, திகையாதே மகளே, கலங்காதே மகனே, திகையாதே மகளே. ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். ஒருபோதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். உறங்காது உன்னை காத்திடுவாரே. ரொம்ப அருமையான பாடல்ல. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக தான் இருந்திருக்கும். ஓகே, இப்போ தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க போகிறோம். நல்ல கவனமாக கேளுங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான வாலிப சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய கிருபையினால் வாலிபர் நேரத்தின் மூலமாய் உங்களோடு பேசுவதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். நாம் ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிடம் ஜெபித்து இந்த செய்தி வேளைக்குள்ளாய் கடந்து போகலாம். கண்களை மூடிக்கொள்ளுவோம். இருதயத்தை திறந்து நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு தேவையான பிரயோஜனமான காரியங்களை ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலே ஒரு முக்கியமான செய்திக்குள்ளாய் கடந்து போகிறோம். பரலோகத்தின் தேவனாகிய இயேசு இந்த பூமியிலே மனுஷனாய் வந்திருந்து தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாய் ஒரு ஊழியத்தை நிறைவேற்றினார். அந்த நாட்களிலே அவர் ஜெபிப்பதற்காக நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் நாம் கர்த்தருடைய ஜெபம் என்று நாம் சொல்லுகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பித்து அந்த ஜெபம் அப்படியே சென்று கொண்டிருக்கிறது. அதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 13வது வசனம், அதிலே ஒரு முக்கியமான வார்த்தை, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று இயேசு நமக்கு சொல்லும்படியாய் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் கடவுளுக்கு அல்லது கர்த்தருக்கு சொந்தம், அது என்றென்றைக்கும் அவருக்கே சொந்தம் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளையின்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் சிறு வயதிலிருந்தே நாம் இந்த கர்த்தருடைய ஜெபத்தை அதிகமாய் கற்று தேர்ந்து மனப்பாடம் செய்து கிட்டத்தட்ட தினமும் நாம் இந்த ஜெபத்தை நாம் சொல்லுகிறோம். ஆனால் உண்மையாகவே இந்த ஜெபத்திலே ஆண்டவர் ஒரு நேர்த்தியான ஒரு காரியத்தை செய்ய நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். உதாரணமாய் நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் உங்களுடைய வீட்டிற்கு வருகிறேன். உங்களுடைய கையிலே ஒரு அழகான பேனா ஒன்று இருக்கிறது. அந்த பேனாவை பார்த்தவுடன் நான் சொல்லுகிறேன், தம்பி இந்த பேனா உங்களுடையது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆமாண்ணே இந்த பேனா என்னுடையது என்று சொல்வீர்கள். அடுத்த நாள் வருகிறேன், அதே பேனா உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. அதை பார்த்து நான் சொல்கிறேன், தம்பி இந்த பேனா உங்களுடையது என்று நான் சொல்லுகிறேன். நீங்களும் சொல்லுவீர்கள் உடனே, ஆமாண்ணே இது என்னுடைய பேனா. இப்படி தினமும் நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் அது ஒரு புத்தி இல்லாத ஒரு காரியத்தை போல தோன்றும். அதே நேரத்தில் அந்த பேனாவை நீங்கள் எனக்கு தருகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த பேனாவை நான் என்னுடைய கரங்களிலே எடுத்துக்கொண்டு உங்கள் முன்பாக வரும்பொழுதெல்லாம் எனக்கு ஒன்று நினைவுக்கு வரும். என் கரத்தில் இருக்கிற பேனா என்னுடையதல்ல, அது உங்களுடையது என்று. உங்களை பார்த்தவுடனே எனக்கு அந்த நினைவு வந்தவுடன் நாம் பேசிக்கொண்டு இருக்கிற வேளையில் ஏதாவது ஒரு பகுதியிலே நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், தம்பி என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பேனா உங்களுடையது. இப்பொழுது நான் அந்த பேனாவை நான் உபயோகித்து கொண்டிருக்கிறேன். உபயோகித்து முடித்த பின்பு நான் உங்களுக்கு அந்த பேனாவை தந்து விடுகிறேன் என்று நான் சொன்னால் அது ரொம்ப அர்த்தமுள்ள காரியமாய் இருக்கும். நாம் இந்த நாளிலே ஒரு அருமையான சத்தியத்தை கேள்விப்பட போகிறோம்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே என்று நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது, உண்மையாகவே நாம் யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் கர்த்தருடையது தான். கர்த்தருடைய காரியங்களை பார்த்து உம்முடையது உம்முடையது என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அதிலே எந்த ஒரு அர்த்தமும் இருக்கப் போவதில்லை. ஆனால் இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லும்படியாய் சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த வாசனங்களின் பின்புறத்திலே ஆழமான ஒரு சத்தியம் இருக்கிறது. அதாவது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இந்த ராஜ்யம் வல்லமை மகிமை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யம் வல்லமை மகிமையை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யம் வல்லமை மகிமை என்பவைகள் மறுபடி இயேசுவுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இயேசு அதை மறுபடி பிதாவுக்கு செலுத்தப் போகிறார். இந்த சத்தியம் நமக்கு இந்த நாளிலே ஆழமாய் புரிய போகிறது. நாம் நம்மிடத்தில் வைத்திருக்கக்கூடிய ஆத்துமா மகிமை கனம் இன்னும் சகல காரியங்களும் இயேசுவிடத்திலிருந்து நாம் வாங்கியிருக்கிறோம். இயேசுவுக்கு முன்பாக வரும்பொழுது நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நான் அனுபவிக்கிற சகல காரியங்களும் வல்லமை மகிமை உம்முடைய ராஜ்யமாகிய என்னுடைய ஆத்துமா எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. இப்பொழுது எனக்கு நீர் இந்த காரியங்களை எனக்கு தந்திருக்கிறீர், இவைகளை நான் பயன்படுத்துகிறேன், ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு தான் செலுத்துவேன் ஆண்டவரே, இது உம்முடையது என்று நாம் சொல்லும்போது அது மிகுந்த ஆழமான அர்த்தமுடையதாய் அமைந்து விடுகிறது. அந்த செய்தியை குறித்து தான் நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். நாம் திருத்துவம் என்ற ஒரு பதத்தை நாம் பயன்படுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ற 3 பகுதிகளிலே தேவனுடைய வல்லமை செயல்படுகிறது. பிதாவாகவும் அவர்தான் இருக்கிறார், குமாரனாகவும் அவர்தான் இருக்கிறார், பரிசுத்தமான ஆவியானவரும் அவரே. கர்த்தர் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ற வார்த்தை பிதாவையும், கர்த்தர் என்ற ஒரு வார்த்தை இயேசுவையும், கர்த்தர் என்பது பரிசுத்த ஆவியையும் குறிக்கிற சத்தியமான ஒரு காரியம். இந்த நாளிலே நாம் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் கடந்து வந்தது, இயேசுவிடத்திலிருந்து என்னெல்லாம் மனுஷனுக்கு கடந்து வந்தது என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 136:26 சொல்கிறது, பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த பரலோகத்திற்கு தேவனாக பிதா இருக்கிறார். இந்த பரலோகத்தை நாம் ராஜ்யம் என்றும் அழைக்கிறோம். பரலோக ராஜ்யம், ராஜ்யம் என்று ஒன்று இருந்தால் அங்கே ராஜாவாக பிதாவாகிய தேவன் இருக்கிறார். இந்த பிதாவாகிய தேவன் ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர். அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அவர் ராஜாவாக இருக்கிறார். இந்த பிதாவிடத்திலே வல்லமை இருக்கிறது. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு முன்பாக அவர் சர்வ வல்லவராய் தோன்றி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தம்மை தாமே வெளிப்படுத்துகிறார். அப்போ அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் மகிமைக்கு சொந்தக்காரர். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், சங்கீதம் 29வது சங்கீதம் 3வது வசனம், மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ பிதா குமாரன் பரிசுத்தமான ஆவியானவர் கர்த்தர் என்ற வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிறார். அதிலே கர்த்தர் பிதாவை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்கிறோம். பிதாவிடத்திலே ராஜ்யம் இருக்கிறது, பிதாவிடத்திலே வல்லமை இருக்கிறது, பிதாவிடத்திலே மகிமையும் இருக்கிறது. இன்னும் பிதாவிடத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. அவைகளை நாம் சிந்திப்பதற்கு நமக்கு நேரமும் இல்லை, வாழ்க்கையும் முடிந்துவிடும். அவரை அறிவது நித்திய ஜீவன். கோடிக்கணக்கான வருஷங்களானாலும் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே பிதாவிடத்திலிருந்து நமக்கு கடந்து வருகிற இந்த ராஜ்யம் வல்லமை மகிமையை குறித்து மாத்திரம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். பிதா ராஜ்யத்திற்கு அதிபதி, அவரிடத்தில் மிகுந்த வல்லமைகள் இருக்கின்றன, அவர் மகிமைக்கு சொந்தக்காரர். இந்த ராஜ்யம் வல்லமை மகிமையை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறாராம். அதை குறித்த வசனங்களை நாம் வாசிக்கிறேன். கொலோசையர் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வசனம் சொல்கிறது தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்கிறார். ராஜ்யம் கர்த்தருடையது உண்மைதான். அந்த கர்த்தராகிய பிதாவானவர் தம்முடைய ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் இன்னும் மகிமைகளை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். மார்க்கு 8:38 மற்றும் மத்தேயு 16:27 வசனங்கள் எல்லாம் சொல்கிறது, மனுஷகுமாரன் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் இந்த பூமிக்கு கடந்து வருவாராம். தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வருவார் என்று. அப்படியானால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பிதாவாகிய தேவன் தம்முடைய மகிமையை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருந்தால் மாத்திரம்தான் பிதாவின் மகிமையை அணிந்து கொண்டு இயேசுவால் வர முடியும். அப்போ மகிமையை இயேசுவுக்கு பிதா கொடுத்திருக்கிறார். 3வது வல்லமையை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தம்மிடத்தில் உள்ள சகல வல்லமையையும்
இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்திருக்கிறார். இன்னும் பிதாவாகிய தேவன் சகலத்தையும் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். அதில் இந்த 3 காரியங்களை மாத்திரம் நாம் சிந்திக்கிறோம். பிதாவிடத்திலிருந்து வந்த ராஜ்யம், வல்லமை, மகிமையை இயேசு பெற்றுக்கொண்டு இதே ராஜ்யம், வல்லமை, மகிமையை மனுஷனுக்கு கொடுக்கிறாராம். ராஜ்யத்தை மனுஷனுக்கு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 17வது அதிகாரம் 21வது வசனத்திலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று ஆண்டவர் சொல்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற வார்த்தையிலே மனுக்குலத்திற்கு அருகிலே பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது என்று வெளிப்படுத்துகிற ஆண்டவர் இந்த வசனத்திலே லூக்கா 17:21 சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் ஆழமாய் சிந்தித்தால், தேவனுடைய ராஜ்யம் என்ற ஒரு வார்த்தை ரட்சிப்பை குறித்தும் அர்த்தம் சொல்லும், நித்திய ஜீவனை குறித்தும் அர்த்தம் சொல்லும். நித்திய ஜீவனை குறித்து சொல்கிற இந்த தேவனுடைய ராஜ்யம் என்ற ஒரு வார்த்தை ஆத்துமாவையும் குறிக்கிறதான ஒரு வார்த்தை. உதாரணமாக, சில கல்யாண வீடுகளிலே அவர்கள் சாப்பாட்டு அறையில் அவர்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உணவை பெரிய கூட்டமான ஜனங்கள் வந்து சாப்பிட்டு விட்டு போவார்கள். அப்பொழுது நாம் சொல்லுவோம், ஊரே சாப்பிட்டது அப்படி சொல்லுவோம். ஊர் வந்து சாப்பிடாது, ஊரில் உள்ள ஜனங்கள் வந்து சாப்பிடுவார்கள். அப்போ ஊர் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தினுடைய பெயர் அங்கு வாழ்கிற ஜனத்தை குறிக்கிறதான ஒரு சொல்லாய் இருக்கிறது. ஊரே அகமகிழ்ந்து சிரித்தது என்று சொல்லி சொன்னால் ஊர் சிரிக்காது, ஊரில் உள்ள ஜனங்கள் சிரிக்கிறார்கள். அப்போ ஜனத்தை குறிப்பதற்கு இடத்தின் பெயரை நாம் தமிழிலே சொல்லுகிறோம். அதே போல சங்கீதத்தின் புஸ்தகம் 114வது சங்கீதம் 2வது வசனத்திலே யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று என்று அந்த வார்த்தை சொல்கிறது. இஸ்ரவேல் என்று சொன்னால் இடத்தின் பெயரையும் குறிக்கலாம். இஸ்ரவேல் என்று சொல்லும்போது அது ஆத்துமாக்கள் அல்லது இஸ்ரவேல் சந்ததி என்பதை நாம் குறிக்கலாம். நாம் நம்முடைய பிரசங்கத்திற்கு ஏற்ற விதமாய் இஸ்ரவேல் என்பதற்கு ஆத்துமாக்கள் அல்லது அந்த ஜனங்கள் என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போது இந்த வசனம் சொல்கிறது தேவனுடைய ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த ஆத்துமா தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்திற்கு செல்லப்போகிற ஒரு அருமையான ஒரு பொருளாய் காணப்படுகிறது. அந்த ஆத்துமா தான் நாம் ஆத்துமாவிலே தான் இருக்கிறோம். ஆத்துமாவிலே தான் வேதனைகளும் சகல இன்பங்களும் உணரப்படுகிறது. ஒருவேளை ஒரு மனுஷன் மரித்து போனால் அவன் பரலோகத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ போவது ஆத்துமாதான். இந்த ஆத்துமாவைத்தான் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யம் என்று அழைக்கிறார். இந்த ராஜ்யமாகிய ஆத்துமா நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு இந்த ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 4வது வசனத்திலே இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகளே என்று ஆண்டவர் நம்முடைய சொல்லுகிறார். நம்மிடம் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை எத்தனை உண்மையானது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமா அது கர்த்தருடையது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரமும் கர்த்தருடையது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியும் கர்த்தருடையது. இந்த ஆத்துமா தேவனுடைய ராஜ்யம் என்று வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்துமாவை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் மகிமையை மற்றும் வல்லமையை எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாராம். இயேசு நமக்கு தந்திருக்கிறார். நாம் பார்க்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் சகல சீஷர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்தார் என்று அந்த வசனம் வருகிறது. வல்லமையை ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் மகிமையை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார் என்று வேத வசனத்தின் சத்தியங்கள் சொல்லுகின்றன. யோவான் 17வது அதிகாரம் 22வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது. இயேசுவே அதை சொல்கிறார், பிதாவை நோக்கி சொல்கிறார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், ஜனங்களுக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ராஜ்யம், வல்லமை, மகிமை பிதாவிடத்திலிருந்து இயேசுவுக்கு வந்தது, இயேசுவிடத்திலிருந்து மனுஷனுக்கு வந்தது. மனுஷன் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இயேசுவுக்கு அதை கொடுக்க வேண்டும். ஆனால் மனுஷன் ராஜ்யமாகிய ஆத்துமாவையும் வல்லமையையும் மகிமையையும் இயேசுவுக்கு கொடுக்காமல் பிசாசுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் பாவம் செய்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்முடைய ஆத்துமா அது பிசாசினுடைய கரங்களிலே அது அர்ப்பணிக்கப்படுகிறது. இயேசுவுக்கு சொந்தமான ஒரு பொருள் பிசாசினுடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை மகிமை என்று சொன்னால், ஒருவேளை நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல இசை தாளந்து அல்லது ஒரு இசை கருவியை மீட்டுகிற ஒரு திறமை தாளந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னு வைத்துக்கொள்ளுங்களேன்.
அந்த இசை மீட்டுகிற தாளந்தை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்காம பிசாசுக்கு கொடுத்தா மகிமையை நாம் பிசாசுக்கு செலுத்துகிறோம். இன்னும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கண்கள், கைகள், கால்கள், சரீரம் மற்றும் பொருள், கல்வி எல்லாமே கர்த்தருடையது. அதை கர்த்தர்கிட்ட தான் வாங்கி பிசாசுக்கு செலுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த சைக்கிள் அப்படி முடியாது. பிதாட்டேருந்து இயேசுக்கு வந்தது, இயேசுக்கிட்டேருந்து மனுஷனுக்கு வந்தது, மனுஷங்கிட்டேருந்து இயேசுவுக்கு போன பிறகு இயேசு அதை வாங்கி பிதாவுக்கு செலுத்துவாராம். பிரியமான வாலிப சகோதரனே, சகோதரியை, பெரியவர்களே, நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை, மகிமை எல்லாம் இயேசுவுக்கு செலுத்தப்பட வேண்டிய காரியம். நாம் அதனுடைய பொருளை உணராமல் இயேசுகிட்டேருந்து வாங்கிக்கிட்டு இயேசுவுக்கு முன்பாக வந்து நிற்கும்போது சொல்லுகிறோம், பிதாவே, இயேசுவே, இந்த ராஜ்யமாகிய ஆத்துமா, வல்லமை, மகிமை எல்லாம் உம்முடையதான். ஆனால் நான் யார்கிட்ட கொடுத்துட்ருக்கிறேன்? பிசாசுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? உம்முடையதுன்னு சொல்லி இயேசுவுக்கு முன்பாய் நின்று நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு இது எவ்வளவு வேதனையாக இருக்கும். அர்த்தத்தை உணர்ந்து சொல்வோம் என்று சொன்னால் இந்த பரலமண்டங்களின் ஜெபத்தை நம்ம சொல்லவே முடியாது. அப்போ நாம் உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்பாய் காணப்பட வேண்டும். நாம் இயேசுவிடம் பெற்றுக்கொண்ட இந்த வல்லமை, மகிமை, ஆத்துமாவை இயேசுவுக்கு மாத்திரம் செலுத்துவதற்கு நாம் ரொம்ப கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 29:1 சொல்கிறது, பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள், கர்த்தருக்கே மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். அந்த கர்த்தருக்கே என்கிற ஒரு வார்த்தை இயேசுவுக்கு மட்டும்தான் அதை கொடுக்கணும், வேற யாருக்கும் அதை கொடுத்து விடக்கூடாது என்பதை அழுத்தி சொல்கிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. இயேசுவிடத்தில் நாம் இந்த ஆத்துமா, மகிமை, வல்லமைகளை கொடுக்கும் பொழுது இயேசு அதை நம்மிடத்திலே பெற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் கொடுத்தவர் அவர் அல்லவா, கணக்கு கேட்பார், அவைகளையெல்லாம் அவர் பெற்றுக்கொள்கிறார். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து அதை மறுபடியுமாய் பிதாவிடத்திலே கொண்டு வருகிறாராம். 1 கொரிந்தியர் 15:24 அதன் பின்பு முடிவு உண்டாகும், அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். இயேசுவுக்கு நாம் செலுத்துகிற சகல காரியங்கள், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்குமான சகல காரியங்களையும் இயேசு பெற்றுக்கொண்டு பிதாவிடத்திலே அவர் ஒப்புக் கொடுக்கிறார். வாலிபர்களே, பெரியவர்களே, நாம் சற்று நிதானித்து பார்ப்போம். இயேசுவுக்கு முன்பாய் நின்று நாம் பொய் சொல்லுகிறோமா, அல்லது இனிமேலாவது நாம் உண்மை சொல்ல முயற்சி செய்வோமா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமா மற்றும் சகல வல்லமை, சகல மகிமையும் இயேசுவுக்கு மாத்திரம் உரியது. அதை நாம் இயேசுவுக்கு மாத்திரம் செலுத்த வேண்டும். மாறாக பிசாசின் கைகளிலே இவைகளை கொண்டு நாம் அர்ப்பணிக்கக்கூடாது. ஜாக்கிரதை உள்ள ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை, அதை நமக்கு இயேசு தருகிறார். ஒரு விஷயம், நாம் கண்களை மூடி தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு ஒருவேளை பொருள் தெரியாமல் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகள் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே அவைகள் நாங்கள் உங்களிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமான பொருட்கள். இந்த ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஐயா. இவைகளை நாங்கள் உம்மிடத்தில் பெற்றிருக்கிறோம். உமக்கு முன்பாய் வந்து நின்று ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் வாங்கியிருக்கிறோம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட இவைகள் எல்லாமே உமக்குரியது ஆண்டவரே. நாங்கள் உபயோகித்து இந்த வாழ்க்கையை முடிக்கும்போது இவைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் வரும்படியாய் இப்பொழுது நாங்கள் ஒரு விசை கூட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசி எங்களுக்கு காரியங்களை விளங்க பண்ணின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் செய்த சகல குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. இதோ நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரம், கணம், மகிமை, வல்லமை எல்லாமே உமக்குரியது ஆண்டவரே. முழு மனதோடு நாங்கள் உமக்கு தருகிறோம். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வீராக. எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு தொடர்ந்து இடைப்படுவீராக. நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. நெல்லை திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியங்கள். பாடசாலை, கல்லூரிகளில் ஒரு நாள் சிறப்பு முகாம், வாரந்தோறும் ஆலோசனை பணி, ஆசிரியர் சிறப்பு கூடுகைகள், விடுதி ஊழியங்கள், பின்தொடர் ஊழியம், தேர்வுகால ஆலோசனை. திருச்சபைகளில் வாலிபர் ஜபக்குழுக்களை ஏற்படுத்துதல், சேகர அளவில் ஒரு நாள் கூடுகை, சபைமன்ற அளவில் ஒரு நாள் கூடுகை, திருமண்டல அளவில் குற்றால முகாம், பல்சுவை இரவு நிகழ்ச்சிகள், கடற்கரை முகாம்கள், திடப்படுத்தல் பயில்வோருக்கான ஒரு நாள் சிறப்பு முகாம், திருமண்டல அளவிலான தாளந்து மற்றும் விளையாட்டு போட்டிகள், மாதம் ஒருமுறை வாலிபர்களுக்கான உபவாச கூட்டம், சபை ஊழியர்கள் மற்றும் வாலிபர் பொறுப்பாளர் கூடுகை, இலக்கியம் மற்றும் மீடியா ஊழியங்களில் எமது பங்கு.
ஆண்டுதோறும் குடும்ப தின தியானம், மாதந்தோறும் வாலிபர் தோழன், திருமறை மெகா தேர்வுகள், வாரந்தோறும் வாலிபர் நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, வருடத்திற்கு ஒருமுறை விசிடி, சமுதாயத்தில் கல்வி உதவி திட்டம், திருமண உதவி திட்டம், உணவளிக்கும் திட்டம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்குகள். இளையோரின் உள்ளத்தை கட்டுகிற இந்த மாபெரும் பணியில் எங்களோடு நீங்களும் இணைந்து கொண்டு ஜெபிக்கவும், எதற்காக தியாகத்தோடு கொடுக்கவும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நல்ல அருமையான ஒரு சத்தியத்தை கேட்டீங்க. இதன்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, மற்றொரு வாலிபர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.